ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட்லாம் சேர்த்து ரொம்ப கலர்ஃபுல்லான ரொம்பவே சுவையான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 சின்ன சைஸ் கேரட்டை தோல் சீவி பொடியாக வெட்டியிருக்கேன். பீட்ரூட்டும் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை அதே அளவை வெட்டியிருக்கேன். காய் எல்லாமே ஒரே அளவாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் அது ஒன்று போல் வேகும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். காய் வெந்துட்டுருக்க டயத்தில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் ஆஃப் ஆகி ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் கரெக்டாக சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, இதெல்லாம் எண்ணெயில் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டணும். அடுத்து ஒரு சின்ன தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வேகணும். இந்த மசாலாவோடு சேர்ந்து காய் வேகணும். ஆல்ரெடி காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ மசாலா காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான சத்தான கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. இது காரக்குழம்பு, சாம்பார் சாதம், அப்புறம் ரசம் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.